நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ரேவடி கல்ச்சர்னு மோடி நக்கல் பண்றாரு இலவசங்களை. அப்புறம் எப்படி இவங்க இலவச சிலிண்டர் கொடுப்பாங்க? சிலிண்டர் மானியத்தை ஒழிச்சது யாருங்க? பிஜேபி தானே ஒழிச்சுது சிலிண்டர் மானியத்தை ஒழிச்சுட்டு நான் 3 சிலிண்டர் கொடுப்பேன். ஆட்சிக்கு வரப்போறதுல முடிவு பண்ணியாச்சு. அதனால எதை வேணா அடிச்சு விட வேண்டியதான். தேர்தல் முடிஞ்சோன்னா எவனும் இதை கேட்க போறது கிடையாது. தேர்தல் அறிக்கை பத்தி எவனும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறதும் கிடையாது. மோடியோட பாலிசிஸுக்கு உகந்ததா இது? திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். அதை ஏற்றிட்டு போங்க. அதோட விட்டுருவாங்க. ஏத்திட்டு போன்னு விட்டுருங்க. அதை தடுக்க தானே நீ அதை வச்சு வீராப்பு பேசுற. ஏத்து டீலிமிட்டேஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனை முத்திட்டு இருக்கு. நீ ஜீப்ல ஏறின்னு போறதுன்றது எப்பேற்பட்ட ஒரு அரசியலுங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீண்டும் 2வது முறை அமையப் போகிறது என்பது என்னையும் உங்களையும் விட எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறாரு. ரோட் ஷோவில் ஒன்றா போறாரு. முடிவு பண்ணிட்டார். அவர் ஆட்சி தான் கையில் இல்லை. இதே மாதிரி 50 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்தா போதுன்ற முடிவுக்கு வந்து விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. எதுக்காக 24 எலெக்ஷனில் பிஜேபி விட்டு வெளியில் வந்தார்? 25 மறுபடியும் போய் எதுக்காக பிஜேபியில் சேர்ந்தார்? ஓபிஎஸ் வெளியில் போனதோட வலியை முதன்முறையாக இபிஎஸ் உணர ஆரம்பித்திருக்கிறார். இதற்கான எல்லாரும் படித்து சொன்னா அந்த கட்சியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துப்போம், தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் பாதிப்பு வருதுன்னாங்கல்ல, அடம் பிடிச்சாரு. இன்னைக்கு தெரியுது இல்லை, ஓபிஎஸ் சசிகலா இவங்க உடைக்கிறாங்க தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் 20லேருந்து 25 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கிறத கெடுத்தாங்கன்னா போதும், அவங்க சைபர் மோகமாக ஸ்டாலினை கொண்டு வந்து 2வது தடவையாக முதலமைச்சர் இருக்கையில் அமர வைக்க போகிறார்கள். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ராமதாஸ், ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி, ஒரு பக்கம் வேல்முருகன், எல்லாம் சேர்ந்து ஒரு 30லேருந்து 40 தொகுதி படிச்சாங்கன்னா கூட போதும், முடிஞ்சிச்சு கதை. விஜய் விஷயத்தில் அவர் தான் மாற்றி பேசிட்டு இருக்காரு. விஜய் என்ன ஆனாலும் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசினாரு. இப்போ விஜய் பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுன்றார். இது என்ன சொல்ல வரான்றது அவருக்கு தான் வெளிச்சம். பிஜேபியோட போனால் அவர் எதிர்காலம் பாதிக்கப்படும் சொன்னவர் பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுன்றார். இது ரெண்டில் எது உண்மை? என்ன பிரச்சனைன்னாங்க அவருக்கு தெரியுதுங்க. அவரோட ஓட்டு 70% மேலே விசிகா ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. திருமாவோட கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்கு 8 தொகுதியிலையும் சாதி இந்துக்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப தவறான, கொடூரமான, அவலமான ஒரு விஷயம். ஆனால் இதான் நடக்குது. இந்த 2 யதார்த்தமும் அவருக்கு தெரியறதால தான் அவர் பதட்டத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுன்னு கட்சி எல்லைகளை மீறி சாதி இந்துக்கள் அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது 2014 தருமபுரியில் நடந்த அதே சம்பவம் இன்னைக்கு 8 தொகுதியிலும் திருமாவுக்கு எதிராக நடக்க இருக்குது. 8 தொகுதியிலும் மிக 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 கடுமையான போட்டியை விசிகா எதிர்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் விசிகா வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதில் திமுகவும் முனைப்பு காட்டவில்லை. லெஃப்ட் சைடு OMR, ரைட் சைடு ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன்டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்களுக்கு வித்தப்படுவது கேள்வி முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். புதிய மறுவரை பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப பிஜேபி அதனோட மேனிஃபெஸ்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு போன்ற நாட்களில் 3 சிலிண்டர் வரையும் இலவசமாக கொடுக்கப்படுங்கிற சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. 1000ங்கிறது 2000 ஏடிஎம்கே சொன்னதை மீண்டும் சொல்லியிருக்காங்க. சிலிண்டருடைய பார்வை எல்லாரையும் பார்க்க வச்சிருக்கு. இல்லை இது சும்மா ஆட்சிக்கு வரப்போறதுலாம் நல்லா தெரியும். அதனால வாயில வந்தெல்லாம் அடிச்சு விட வேண்டியதான். ரேவடி கல்ச்சர்னு மோடி நக்கல் பண்றாரு இலவசங்களை. அப்புறம் எப்படி இவங்க இலவச சிலிண்டர் கொடுப்பாங்க? சிலிண்டர் மானியத்தை ஒழிச்சது யாருங்க? பிஜேபி தானே ஒழிச்சுது சிலிண்டர் மானியத்தை ஒழிச்சுட்டு நான் 3 சிலிண்டர் கொடுப்பேன்றேன். ஏதாவது இந்த என்னை ஆட்சிக்கு வரப்போறதுல முடிவு பண்ணியாச்சு. அதனால எதை வேணா அடிச்சு விட வேண்டியதான். தேர்தல் முடிஞ்சோன்னா எவனும் இதை கேட்க போகிறது கிடையாது. தேர்தல் அறிக்கை பற்றி எவனும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. மோடியோட பாலிசிஸுக்கு உகந்ததா இது? இலவசங்களை ஒழிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க மோடியோட கொள்கைகளுக்கு உகந்தது தான் இந்த 3 இப்போ அது பேர் என்ன, வருஷத்துக்கு 3 சிலிண்டர்ன்ற ப்ராமிஸு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். அதை ஏற்றிட்டு போங்க. அதுதானே உங்களுக்கு ஏற்றிட்டு போங்க, விட்டுற வேண்டியதான். இது ஒன்று தானே மெயின் மேனிஃபெஸ்டோட அதான் இருக்குது. அவ்வளோதான். அதோட விட்டுருவாங்க.
ஏத்திட்டு போன்னு விட்டுருணும். அதை தடுக்க தானே நீ அதை வச்சு வீராப்பு பேசுற. ஏத்து, வேற வழி இல்லை. இப்படிதான் அவங்களை இப்போ டீல் பண்ணி ஆகணும். பிரமரோட இணைந்து இபிஎஸ் வரணும் ரோட் ஷோ போறாரு. டீலிமிட்டேஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனை முத்திட்டு இருக்கு, நீ ஜீப்ல ஏறின்னு போறதுன்றது எப்போ ஏற்பட்ட ஒரு அரசியலுங்க. அவருக்கு தான் ஜெயிக்க போறது இல்லைன்னு ரொம்ப நல்லா தெரியுதுங்க. தமிழ்நாட்டில் தான் வெற்றி பெறப் போவதில்லை, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவதில்லை, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீண்டும் 2வது முறை அமையப் போகிறது என்பது என்னையும் உங்களையும் விட எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறாரு, ரோட் ஷோவில் ஒன்றா போகிறாரு. கவலையே இல்லை அவங்களுக்கு. அதிமுக தொண்டை தான் இதை பற்றி யோசிக்கணும். முடிவு பண்ணிட்டார் அவர், ஆட்சி தான் கையில் இல்லை. இதே மாதிரி 50 சீட் ஜெயிச்சு எதிர்க்கட்சியாக உட்காந்தா போதுன்ற முடிவுக்கு வந்து விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இல்லாட்டி இப்படிப்பட்ட அரசியல் அவர் பண்ண மாட்டார். எதுக்காக 24 எலெக்ஷனில் பிஜேபி விட்டு வெளியில் வந்தார், 25 மறுபடியும் போய் எதுக்காக பிஜேபியில் சேர்ந்தார்? எதுக்கு சேர்ந்தார்? ஒரு கட்டத்தில் இபிஎஸோட இணைந்து வந்து டிடிவி தினகரன் நிறைய தொகுதிகளுக்கு இப்போ அவரும் ட்ராவல் ஆரம்பிச்சு 2 பேரும் சேர்ந்து நேரங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேனி போன்ற மாவட்டங்களும் சரி, டெல்டா பகுதிகளிலும் சரி, டிடிவியும் இபிஎஸும் இணைந்து தான் பிரச்சாரம் சொல்கிறாங்க. என்னுடைய சகோதரர் தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய டிடிவி அப்படின்னு. அடுத்த வெள்ளிங்க வியாழக்கிழமை எலெக்ஷனு, வியாழக்கிழமை நைட்டு 6 மணியோட கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பேசுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓபிஎஸ் வெளியில் போனதோட வலியை முதன்முறையாக இபிஎஸ் உணர ஆரம்பித்திருக்கிறார். தேனியில் வெளிப்பட்டது ஒரு ஸ்பீச்சை பார்த்தீங்கல்ல, இதைத்தானே எல்லாரும் படித்து சொன்னால் அந்த கட்சியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துப்போம், தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் பாதிப்பு வருதுன்னாங்கல்ல, அடம் பிடிச்சாரு. இன்னைக்கு தெரியுது இல்லை, இங்கே நம்ம கூட ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டாரு, அவரை பற்றி நான் பேச விரும்பலை, எங்கே இருந்தாலும் வாழ்க. தெரியுது, உள்ளுக்குள்ள வேதனை தெரியுது, ஓட்டை உடைக்கிறாருன்னு. கடைசியாக ஆருயிர் அண்ணன் எடப்பாடின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார். ஓபிஎஸ் அப்பயே கூப்பிட்டு உள்ள போட்டிருக்கணும்ல, அப்பயாவது போட்டிருக்கணும்ல. நீ ஓபிஎஸ் சசிகலா இவங்க வந்து உடைக்கிறாங்க தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில். எல்லா தொழிலும் சசிகலா வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க போடுறாங்களே அதே க்ரௌட் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு க்ரௌடை ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஜெயலலிதா பாணியில் ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைச்சு பண்ணுறாங்க. போதுங்க, ஒன்றும் இல்லைங்க, 20 தொகுதிங்க, ஒரு 20லேருந்து 25 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்கிறத கெடுத்தாங்கன்னா போதும். அவங்க சைபர் கெடுத்து விட்டாங்கன்னா போதும். 2000 ஓட்டு உடைச்சாலுமே போதும். அது சசிகலா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமோகமாக ஸ்டாலினை கொண்டு வந்து 2வது தடவையாக முதலமைச்சர் இருக்கையில் அமர வைக்கப் போகிறார்கள். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ராமதாஸ், ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி, ஒரு பக்கம் வேல்முருகன், எல்லாம் சேர்ந்து ஒரு 30லேருந்து 40 தொகுதி உடைச்சாங்கன்னா கூட போதும், முடிஞ்சிச்சு கதை. இபிஎஸ் குறித்து வந்து நான் பேச வேண்டியதில்லை, திமுகவுடைய தலைவர்கள் பேச வேண்டியதில்லை, முதல்வர்களும் பேச வேண்டியதில்லை, நானும் பேச வேண்டியதில்லைன்னு சொல்லி உதயநிதி வெளிப்படுத்தி சசிகலாவே போராட்டமெல்லாம் வந்துட்டு அதிமுக பற்றி என்னெல்லாம் பேசணுமோ அந்த அம்மாவே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை குறைச்சி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய சாதனையை சொல்லி நம்ம ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ட்ராக்கை மாற்றிக்கிட்டு அதான் எல்லா அவலத்தையும் பண்ணிட்டு ட்ராக்கை மாற்றுறாரு அவர். வேற எடப்பாடியை முதல்ல இழிவாக பேசினது உதயநிதி தான் பேசினார். காலில் விழுந்தாங்க, தவிழ்ந்து போனார்னு. அதுக்கு தான் பதில் அவர் பால்டாயில்னு ஆரம்பித்தார். அப்புறம் இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு டீசெண்ட் ஆகிட்டான்னு கதை விடுறாங்க. பேசினதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கு, இன்னும் 6 நாள், அது 7 நாள் இருக்குது இன்னையோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து எதை கவனம் இதை பற்றி கவலைப்படப்பா, முடிஞ்சு போச்சுங்க. அதோட இது வந்து தெளிவாக திமுகவோட எலெக்ஷனுங்க. இவ்வளோ தூரம் ஓட்டு உடையுது திமுக எதிரானா கண்டிப்பாக சிம்பிள் மெஜாரிட்டி 118 ஒன்று சிம்பிள் நம்பர் 120ன்னு வச்சுக்கோங்க. தனியாக ரொம்ப சாதாரணமாக 120க்கு மேலே திமுக வந்துடும். இவ்வளோ ஓட்டு உடையும் போது திமுக வருவதை தடுக்கவே முடியாது. அப்படி இதையும் மீறி திமுக தோக்குதுன்னா மக்கள் கொலவெறியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. திமுக எதிராக இருக்க ஓட்டு 6 உடையுது, 3 உடையுது, 4 உடையுதுன்னு வச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏப்ரல் 14 பேஸ் பண்ணி இன்னைக்கு திருமாவளவனும் தன்னுடைய கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ அவரும் வந்து ரிலீஸ் பண்ணி பேசியிருக்காரு. எல்லா பிரச்சனைகள் குறித்தும் அவர் தெளிவாகவே வந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? மேனிஃபெஸ்டோலாம் நல்லா தான் இருக்குது, வழக்கமான எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய மேனிஃபெஸ்டோ மாதிரி தான் அது. விஜய் விஷயத்தில் அவர் தான் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. விஜய் என்ன ஆனாலும் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசினார். இப்போ பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுன்றாரு. இது என்ன சொல்ல வரான்றது அவருக்கு தான் வெளிச்சம். பி டீம் தான் விஜய் அப்படிங்கிறார் ஸ்ட்ராங்காக. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு பிஜேபி அவர் என்டிஏவுக்கு போயிடுவாருன்னு நடுப்புற போன மாதம்லாம் பேச்சு அடிபட்டப்ப எக்காரணத்தை கொண்டும் போய்விடக்கூடாது, அவர் எதிர்காலத்தை பாதிக்கும்னு. அவர் எதிர்காலத்தில் ரொம்ப அக்கறை இருக்கவராக பேசினார். இன்றைக்கி என்ன சொல்கிறார், அவர் தனியாக நிற்கும்போது பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுன்றார். பிஜேபியோட போனால் அவர் எதிர்காலம் பாதிக்கப்படும்னு சொன்னவர் பிஜேபி சொல்லி தான் தனியாக நிற்குதுன்றார். இது ரெண்டில் எது உண்மை? அதனால் வந்து என்ன பிரச்சனைன்னாங்க அவருக்கு தெரியுதுங்க. அவரோட ஓட்டு 70% மேலே விசிகா ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. விஜய்க்கு போன ஓட்டில் விசிகாவோட ஓட்டு கணிசமான ஓட்டு.
ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, இந்த 8 தொகுதியிலையும் மிக கடுமையான போட்டியை திரும்ப எதிர்கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய கோர் ஓட் பேங்க் 70% குறையாம 70% குறையாம விஜய்க்கு போயிடுச்சு. ரெண்டாவது முக்கியமான சிக்கல், திருமாவோட கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்கு 8 தொகுதியிலையும் சாதி இந்துக்கள் கட்சி வேறுபாடு இல்லாம அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப தவறான, கொடூரமான, அவலமான ஒரு விஷயம். ஆனா இதான் நடக்குது. இந்த 2 யதார்த்தமும் அவருக்கு தெரியறதால தான் அவர் பதட்டத்துல முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கார். மறுபடியும் சொல்றேன், அவருடைய வாக்கு வங்கி விசிகாவோட பாரம்பரிய வாக்கு வங்கியில ஒரு 70% மினிமம் குறையாம விஜய்க்கு போயிடுச்சு. இது ஒரு பின்னடைவு. ரெண்டாவது, 8 தொகுதி திருமாவுக்கு கொடுத்ததுல சாதி இந்துக்களோட ஓட்டுக்கள் கட்சி வேறுபாடுகளை தாண்டி அணிதிரள ஆரம்பிச்சிருக்கு, ஒன்று சேர ஆரம்பித்திருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டால், எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் தோற்கடிக்கப்பட முடியுமோ விசிகா கேண்டிடேட்டை, அந்த கட்சிக்கு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுன்னு கட்சி எல்லைகளை மீறி சாதி இந்துக்கள் அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது 2014 தருமபுரியில் நடந்த அதே சம்பவம் இன்னைக்கு 8 தொகுதியிலும் திருமாவுக்கு எதிராக நடக்க இருக்குது. 8 தொகுதியிலும் மிக 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 கடுமையான போட்டியை விசிகா எதிர்கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் விசிகா வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதில் திமுகவும் முனைப்பு காட்டவில்லை. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து இந்த 8 பேர் மிக கடுமையான போட்டியை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்தம் சுடுவதால் திருமா முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டணிக்குள்ளாங்க குற்றமல்ல, தொகுதிகளுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. திமுக பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வேலை செய்யல. விஜயை மட்டும் பேசினா மட்டும் இவர்கள் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. விஜய் மட்டுமே அவர்கள் வந்துட்டு கவுண்டர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறவர், எந்த இடத்துல எடும்பியை கூட அட்டாக் பண்ணலாம். இது ரொம்ப தவறான பாலிசிங்க. அவரு ஆல்ரெடி உங்க ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. நீ மேலும் மேலும் விஜய் அட்டாக் பண்றதால இன்னும் உங்ககிட்ட இருக்க மிச்சம் ஓட்டும் விஜய்க்கு போயிடும். அந்த அளவுல ஓட்டை உங்ககிட்ட தக்க வைக்க முடியல. விஜய்க்கு போயிருக்கு அந்த ஓட்டு. இந்த யதார்த்தம் உங்களை சுடுது. அதனாலதான் இந்த பேச்சு. ரெண்டாவது, மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், சாதி இந்துக்கள் வாக்குகள் கட்சி எல்லைகளை மீறி விசிகாக்கு எதிராக அணிதிரள ஆரம்பிக்குது. எந்த தொகுதியில் எந்த கேண்டிடேட்டுக்கு போட்டால் விசிகா தோற்கடிக்க முடியும்னு சாதி இந்துக்கள் வாக்குகள் கட்சி எல்லைகளை தாண்டி போது ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கு, குவியுது. அப்படியே 2014 தருமபுரி இன்சிடென்ட்டோட இளவரசன் திவ்யா இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழ்நாடு பூரா மோடியா லேடியான்னு கேட்டு 37 சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில் பொன்னார் தோத்து ஜெயிச்சாரு. தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சார். அப்போ எப்படி அன்புமணிக்கு ஆதரவாக கட்சி எல்லைகளை மீறி எல்லா ஜாதிகாரனும் ஓட்டு போட்டானோ அந்த நிலைமை இன்னைக்கு 8 தொகுதியிலும் விசிகா கேண்டிடேட்டுக்கு எதிராக உருவாயிருக்கு. மூணாவது, இந்த 8 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதில் திமுக பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட முடியும். பல்வேறு கேள்வி வளர்த்து நன்றி சார்.